இந்தியாவில் நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் உண்டு. மத பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, மொழி பிரச்சனை, மாநிலத்துக்கு மாநிலம் சண்டை, தண்ணிக்கு சண்டை போடுறது, இப்படி பார்டருக்கு இப்படி எல்லாம் உண்டு. இது ஒரு நாடு மாதிரி, ஒரு உலகம் மாதிரி. இந்தியாவை பொறுத்தவரை உலகிலே எவ்வளவு பிரச்சனை உண்டோ அவ்வளவு பிரச்சனை நமக்கு உண்டு. இந்த 110 கோடி மக்களில் இவைகளையெல்லாம் மீறி, இத்தனை பிரச்சனைகளையும் மீறி நாம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலேயே அதிகமாக வேகத்தோடு வளருகின்ற நாடுகளில் நாமும் ஒன்று. நமக்கு போட்டியாக இருப்பது சைனா தான், பக்கத்து நாடு. அவ்வளவு பெரிய வளர்ச்சியிலே அதுவும் தனியார் கம்பெனிகள் மிகச்சிறப்பாக வளர்ச்சி பெற்று வருகின்றன. அரசாங்கம் அதற்கு உதவியாக இருக்கின்றது, எல்லா அரசுகளும் உதவியாக இருக்கின்றன. இந்த வளர்ச்சி எந்த அளவுக்கு போயிருக்கிறது என்று சொன்னால், இந்திய கம்பெனிகள் இன்று உலக கம்பெனிகளை எல்லாம் விலைக்கு வாங்குகின்ற அளவுக்கு, ஐரோப்பிய கம்பெனிகளையும் அமெரிக்க கம்பெனிகளையும் கொரியா கம்பெனிகளையும் ஜப்பானீஸ் கம்பெனிகளையும் இன்றைக்கு விலைக்கு வாங்குகின்ற அளவுக்கும், அவரோடு சேர்ந்து போட்டி போட்டு வெற்றி பெறுகின்ற அளவுக்கு நம்முடைய கம்பெனிகள் இன்றைக்கு வளர்ந்திருக்கின்றன. இன்போசிஸ், டிசிஎஸ் என்ற கம்பெனிகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஐடி கம்பெனிஸ். அவருடைய வளர்ச்சி எல்லாம் சாதாரணமாக ஒரு கம்பெனி 10%, 20% வளரும். நம்முடைய இந்திய கம்பெனிகள் 50%, 60% வளர்ச்சி பெற்றிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற பெரிய கம்பெனிகள் இன்றைக்கு இந்தியாவுக்கு வந்திருக்கின்றன. ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் என்று சொல்வார்கள். அந்த 500 கம்பெனிகளில் இன்றைக்கு 300 கம்பெனிகளுக்கு மேல பெங்களூரிலேயே தலைமையகத்தை வைத்திருக்கிறார்கள். சென்னையில் இருக்கிறார்கள், ஹைதராபாத்தில் இருக்கிறார்கள், பூனாவிற்கு வந்திருக்கிறார்கள், நோய்டாவுக்கு வந்திருக்கிறார்கள், கூர்காவுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த கம்பெனிகள் எல்லாம் இன்றைக்கு நிறைய பேருக்கு ஆட்கள் தேவை. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறார். ஆண்டுதோறும் வளர்ச்சியை பார்த்தீர்களானால், டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் போன ஆண்டு 25,000 பேர், 30,000 பேர் வேலைக்கு எடுத்தால், இந்த ஆண்டு 50,000 60,000 பேரை வேலைக்கு எடுக்க போகிறோம் என்று சொல்கின்றார். அதே போல்தான் இன்போசிஸாக இருந்தாலும், விப்ரோவாக இருந்தாலும், சத்தியமாக இருந்தாலும் இவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்ல போறாங்க. அவர்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் அவர்களுக்கு என்ன தகுதி தேவைப்படுகிறதோ அந்த தகுதி உங்களிடத்தில் இருந்தால் அவ்வளவு பேரையும் வேலைக்கு எடுத்துக் கொள்கிறோம் என்கிறார். சென்ற ஆண்டு வந்தபோது டாடா அவர்களை கேட்டேன், டிசிஎஸ் நீங்க எவ்வளவு பேரை எடுக்க போறீங்க? இப்ப 1200 பேர் உட்கார்ந்து இருந்தார்கள். சொன்னார்கள் அவ்வளவு பேரும் தகுதியாக இருந்தால் 1200 பேரை எடுத்துக்கொள்ள என்று சொன்னார்கள். கடைசியாக 525 பேரை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். மற்றவர்கள் வேறு கம்பெனிக்கு போய்விட்டார்கள். ஆக அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கிற காலம். நான் உங்களுக்கு அதை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். படித்து விட்டு ஏதோ கஷ்டப்பட போறோம், வேலைக்கு தேட போறோம் இல்லை. அந்த தகுதியை நீங்கள் பெற்றுவிடுவீர்களானால் உட்கார்ந்த இடத்திலிருந்தே உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் போய் கம்பெனிகள் எல்லாம் ஏறி இறங்க வேண்டாம், அப்ளிகேஷன் போட வேண்டாம், போய் யாரையும் சிபார்சு பிடிக்க வேண்டாம், லெட்டர் எல்லாம் வாங்க வேண்டாம், எதுவுமே தேவையில்லை. தானாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த தகுதியை பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எதை படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் என்று சொல்வதற்குத்தான் இங்கே பேராசி பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். மருத்துவம் படிக்கலாம், பொறியியல் படிக்கலாம், கம்ப்யூட்டர் கல்வி படிக்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கலாம், இப்படி சிவில் சர்வீஸுக்கு போவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும், இதை பற்றியெல்லாம் உங்களிடத்தில் பேச இருக்கின்றார். அடிப்படையாக எல்லோரும் எதிர்பார்ப்பது உங்களிடத்தில் அடிப்படையாக எல்லா கம்பெனிகளும் எதிர்பார்க்கின்றன. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஆகாய விமானம் தயாரிப்பதிலிருந்து, கார் தயாரிப்பதிலிருந்து, ஐடிஏ செக்டர் யாக இருந்தாலும் இன்றைக்கு ஆங்கிலத்திற்கு ஒரு முக்கியத்துவம் வந்துவிட்டது. இது பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு காலத்தில் ஆங்கிலேயை நாம் வெறுத்தோம். அவன் இந்த நாட்டை விட்டு வெளியே போக வேண்டும் என்று சொன்னோம். ஆங்கிலேயனை விரட்டிய மகாத்மா காந்தியோ பண்டித நேருவோ ஆங்கிலத்தை விரட்ட வேண்டும் என்று சொல்லவே இல்லை. நல்ல காலமாக ஆங்கிலத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், ஆங்கிலேயனை மட்டும் விரட்டி விடலாம் என்று சொன்னார்கள். அந்த பலனை இன்றைக்கு நாம் அனுபவிக்கின்றோம். அடுத்த ஆண்டு, இந்த ஆண்டு, அடுத்த கல்வி ஆண்டு ஜூலை ஆகஸ்ட் மாதத்திலே சீனாவில இருந்து 500 மாணவர்கள் வேலூருக்கு வர இருக்கிறார்கள். விஐடியில வந்து படிக்க போகிறார். என்ன படிக்க போகிறார்கள்? ஆங்கிலமும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் படிக்க போகிறார். 2000 மாணவர்கள் தயாராக இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு இங்கே விடுதி வசதிகள் இல்லை, ஒரு 500 பேரை இந்த ஆண்டு எடுத்துக் கொள்கிறோம் என்று சொல்லி இருக்கின்றோம். உலகம் முழுவதிலும் இருந்து இங்கே வருகின்றவர்கள். ஆங்கிலத்தை எதிர்த்த நாடுகள் எல்லாம் இப்போது ஆங்கிலம் படிக்க துவங்கிவிட்டன. பிரான்ஸ் நாட்டில் ஆங்கிலத்தை படிக்க மாட்டார்கள் காலத்தில். ஜெர்மன் நாடு இதை பற்றி கவலைப்படாது. ஜப்பானியர்கள் படிக்க மாட்டார், சீனர்கள் படிக்க மாட்டார்கள். இப்படி இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆங்கிலத்தை படிக்க துவங்கிவிட்டார். அங்கெல்லாம் ஆங்கில வகுப்புகள் நடத்தப்படுகின்றன.
நமக்கு ஏற்கனவே ஆங்கிலம் இயல்பாக நமக்கு ஆங்கிலேயர்களால இங்கே வந்துவிட்டது 200-300 ஆண்டு காலத்தை பயின்று அதை நல்ல சரளமாக பேசுகின்ற அளவுக்கு எழுதுகின்ற அளவுக்கு தவறில்லாமல் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமானது. இந்த பயிற்சியை ஆசிரியர்களும் பெற வேண்டும். நமக்கு பிரச்சனையே இன்றைக்கு ஆசிரியர்கள் தான். பிரச்சனைன்னா அவங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்ல, அவங்கள கேட்டா அவங்க ஆசிரியர்கள் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கின்ற பள்ளிகளில் ஆங்கிலம் பேசுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் இல்லை. ஆகவே அங்கம் அதிக பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நம்முடைய மாவட்டத்தில் ஒரு 5 ஆண்டு காலமாக அந்த முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். தலைமை ஆசிரியர்களுக்கு தனியாகவும் ஆங்கிலம், அதே போன்று பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி டீச்சர்லாம் கூப்பிட்டு ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடத்துகின்றோம் ஒவ்வொரு ஆண்டும். அதற்கு காரணம், நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற அரசாங்க பள்ளிகளில் இருப்பவர்கள் கல்வியிலே மற்றவரோடு போட்டி போட்டு வளர வேண்டும் என்ற விருப்பம் எனக்குண்டு. அதை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு உங்களுக்கு தெரியும், நாம் நுழைவுத் தேர்வு நடத்தி அதில் இருந்து மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். இந்த ஆண்டு 89,000 மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். விஐடி நுழைவுத் தேர்வு இப்பொழுதுதான் ரிசல்ட் போட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருந்து ஒரு 10-11,000 பேர் எழுதினார்கள். ஆந்திராவிலிருந்து 20,000 பேர், மற்ற மாநிலங்கள்லாம் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து போட்டியில் வருகின்ற மாணவர்களின் எண்ணிக்கை மகிழ்ச்சி அடையும் அளவுக்கு இல்லை. அது மட்டும் எனக்கு தெரிகிறது. நாம் நடத்துகின்ற இடம் வேலூர், தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டு மாணவர்கள் போட்டியிலே வெற்றி பெற்று வர முடியவில்லையே என்ற வருத்தம் எனக்கு உண்டு. அதை போக்குகின்ற அளவுக்கு நம்முடைய ஆசிரியர்களும் பள்ளிக்கூடங்களும் பாடசாலைகளும் முயற்சி எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கின்றேன். அதுக்கு நிறைய செய்ய வேண்டியிருக்கு. அதெல்லாம் இப்பொழுது நான் பேசப்போவதில்லை. பேசுகின்ற இடமும் இதுவல்ல. மாணவர்களை பொறுத்தவரை நான் சொன்னதைப் போல இந்த ஆங்கில மொழியும்